டேய் மச்சான். ஏய் மச்சான். டேய் எப்படிடா இருக்க? என்னடா டிராவல் எப்படி இருந்துச்சு? ஒரு வாட்டி பண்ணதான்டா ஜர்னி. அடிக்கடி பண்ணலாம் அது பேர் ஜர்னி இல்ல. சரி வாடா ரூம் போலாம். ரூம்கா? பாருக்கு போலாம் வா. இவ்ளோ காலையிலே பாருக்கா? ஏன் ஹைதராபாத்ல இவ்வளவு சீக்கிரம் பார் ஓபன் பண்ண மாட்டாங்களா? நீ இன்னும் திறந்த வேலை. சரி உள்ள போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அம்மா அப்பெல்லாம் நல்லா இருக்காங்களா? வாங்க. வாட் கேன் ஐ கெட் ஃபார் யூ சார்? தமிழ் தானே? தெரியும் சார். தமிழ்காரங்க தமிழ்லயே பேசிப்போனா என்ன? சரிங்க சார். என்ன எடுத்துட்டு வரணும் சார்? பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஓட்கா. அங்கே நீ பாட்டிக்கோ. 2 எடுத்துட்டு வந்துரு. ஐஸ் பீஸ் நிறைய போட்டுக்கோ. சரிங்க சார். உங்களுக்கு சார்? அவருக்கு வெறும் ஜூஸ் மட்டும் கொண்டு வாங்க. நல்லா. ஓகே சார். என்ன மச்சான், உங்க அப்பா யாரை பார்த்தாலும் என் பையனு கல்யாணம் நான் பயங்கரமா பீத்திக்கிறாரு. லவ் ஏதாவது பண்றியா? இன்னும் இல்லடா. மச்சான் சியர்ஸ் டா. சியர்ஸ். ஏய் அண்ணா இன்னும் 2ண்ணா. ரிப்பீட். ஏண்டா காலையில இருந்து குடிச்சுக்கிட்டே இருக்க? போர் அடிக்கல? ஆமா மச்சான், போர் அடிச்சிருச்சு. பப்பு போலாமா? Hey, come on, man. Come dance with me. Come on. Dance with Come me. on. Dance with me. ஏய் சூப்பரா இருக்கடா மச்சி. Hey. ஹே ஹே ஹே. ஏய். அம்மா என்ன இருக்குது சரக்கு? மெனு சார். எனக்கு படிக்க தெரிஞ்சா நான் ஏன் உன்கிட்ட கேட்க போறேன்? எனக்கு நார்மல் இங்கிலீஷே வராது. இதுல இவங்க வேற வித்தியாசமா பேர்லாம் வேற வச்சிருப்பாங்க. எஸ் மேம். One Bloody Mary. ஓகே மேம். பிளேடியா? Thank you. என்ஜாய் யுவர் ட்ரிங்க் மேம். Thank you. Hey. ஓஹோ, இப்படி திட்டினா தான் குடிப்பீங்களோ? அது திட்டு இல்ல சார், காக்டெயில். ஓ, அதான் இந்த எல்லா சரக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா ஷேக் பண்ணி குடிப்பீங்களே, அதானே? கரெக்டா தானே சொல்றேன்? அந்த மாதிரினா ஒரு 4-5 ரவுண்டு குடுப்பா, குடிக்கலாம். மச்சான் உனக்கு என்ன வேணும்? ஜூஸ்ரா? அப்போ மச்சான் கேக்குற மாதிரி எல்லா ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பா. காக்டெயில் மாதிரி. காக்டெயில் இல்ல சார், மாக்டெயில். ஓ, மாக்டெயிலா? அப்பப்பப்பப்பா, என்னமா ஆடுறாங்க பாருடா. செம்மையா இருக்காங்களா? ஹீரோயின்ஸ் கூட வேலைக்கு ஆக மாட்டாங்க பாரு. இவங்களெல்லாம் ஊருக்கு கூட்டு போயிட்டு திருவிழால ரெக்கார்ட் டான்ஸ் ஆட விடுறேன். டேய் கொஞ்சம் மெதுவா பேசுறா. யாராவது கிட்ட தப்பா நினைச்சுக்க போறாங்க. இதெல்லாம் பாஷ் கல்ச்சர்டா. போடா டேய், இது பாஷ் கல்ச்சர்னா நம்மது வில்லேஜ் கல்ச்சர். நம்ம கூட்டிட்டு போனா அவங்க ஆடினதுக்கு அப்புறம் காசு கொடுப்போம். இங்க அவங்களே காசு கொடுத்து ஆடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், புரியுதா? You want a company? கம்பெனிலாம் இல்லைங்க, ஒன்லி எரா ஃபார்மிங். அது கூட இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னமோமா அப்படி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா என் கம்பெனில ஒரு ஷேரே கொடுத்துருப்பேனேடா. என்ன பாக்குற? ஹைதராபாத் பசங்க யாரும் சிங்கிளா இல்ல, யாரோ யார் கூட இருந்துட்டு தான். நான் தான் சொன்னேன்ல, ஐ am the only option. ஏய் பாத்ரா. மாறலடா, அப்படியே தான்டா இருக்க. என்னடா பண்றது? அவ யாருன்னு எனக்கு தெரியாது. சடனா வந்து கிஸ் பண்ணிட்டு போனா எப்படிடா? எதுக்கா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆனது ஏதோ ஆயிடுச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. டேய் சும்மாறா. இப்ப கவலைப்படுறது அவ எனக்கு முத்தம் கொடுத்தான்றதுக்காக இல்ல. அப்புறம் அவ என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டால, அதுக்காக. அடா பாவி, அதுக்காட அலற இப்போ.
உனக்கு மொத்தம் நல்லாவே கொடுத்துட்டு போயிருக்காடா. அவ்வளோலாம் ஒன்றும் நினைக்காத, அழிஞ்சிட போகுது. நல்லா குடிச்சது மொத்தமே இறங்கிடுச்சு. எப்போ மாற புரிய நம்ம. டேய், நீ 2 வருஷத்துல எவ்வளவு மாறிட்டேன்னு தெரியுதா? சின்ன வயசுல எப்படி இருந்தா ஞாபகம் இருக்கா? ஒயின் ஷாப் பக்கத்துல போனாலே யாராவது எதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீட்டுக்கு போவ. இப்ப பாரு, கருமம் பிடிச்சவனே, பரம்பரை குடிகார மாதிரியே இருக்க. என்னடா ஹைதராபாத் போய் 4 மாசம் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கலையா? இல்லப்பா, அது வந்து என்னடா அப்பா அப்பான்னு, அந்த சுப்பிரமணி பையனுக்கு மாசம் 1 லட்ச ரூபா சம்பளமா. நீ போய் 4 மாசம் ஆச்சு, ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. என்னாச்சு? ஏதோ ஒரு ஜாப்னா கிடைச்சிரும்ப்பா. ஆனா ₹1,00,000 சம்பளம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல. நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாதடா, ஆனா அவனோட நீ அதிகமா சம்பாதிக்கணும். அவங்க அப்பா முன்னாடி நானும் கெத்தா நிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவோ, எவன் காலில் விழுவேன்னு தெரியாது. ஆனா எனக்கு மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வேணும். என்னடா வாழ்க்கை இது? பிடெக் முடிஞ்ச உடனே எந்த ஒரு மேற்படிப்பும் வேண்டான்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டிட்டு ஊருக்கு போய் எறா பண்ண நடத்தலாமேன்னு பார்த்தா எங்க அப்பன் வேலைக்கு போடான்னு டார்ச்சர் பண்றான். பிடெக் வரையும் படிச்சிருக்க, அப்ப வேலைக்கு போலாமே. தாண்டலாம். எல்லா சப்ஜெக்ட்லயும் 90 தாண்டினாலும் அந்த இங்கிலீஷ்ல மட்டும் 40 தாண்டல. எந்த கம்பெனிக்கு போனாலும் இங்கிலீஷ் தெரியுமான்னு சாவடிக்கிறானுங்க. அவ்வளோதானா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கம்பெனி ஒன்று இருக்கு. நீ ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தனா டைரக்டா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. அப்படின்னா மாசம் மாசம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? நீயும் மூளையும் வேலை கிடைக்கும் தான் சொல்றேன். அப்படியா? கட்டிடலாம்டா. என்ன இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷனா? நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல, டைரக்டா ஆஃபர் லெட்டர் தான். மிஸ்டர் சிவா, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, மேம் வருவாங்க. மேம் என்ன சார் தானே? சார் வெளியே விட்டு எடுத்துட்டாங்க, அந்த இடத்துக்கு மேம் வந்திருக்காங்க. அப்போ என்னோட 4 லட்சம் இப்ப என்ன பண்றது? We will do this by this week, okay? Thank you. We'll mail the information. Yeah. Give me your profile. What? Tell me about yourself. என்ன அடையாளம் தெரியுதுங்களா? I said, tell me about yourself. அது எல்லா ரவுண்டையும் நான் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்கதா சொன்னாங்க, அதானே வந்தேன். எவ்வளோ கொடுத்தீங்க? 4. முன்னாடியே ஒருத்தன் ஃப்ராட் பண்ணான் தான் அந்த இடத்துக்கு என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. I follow my process. Tell me about yourself. I am Shiva. What do you know about this company? Starting salary 12 lakh, அது per month 1 lakh. What is system analysis? அது வந்து அது Do you know the answer or not? ஐயோ தெரியுங்க. அது என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இல்ல, ரொம்பவே கஷ்டங்க. தமிழ்ல ஈஸியா? பரவாயில்ல, சொல்லுங்க. சிஸ்டத்துல கொடுக்குற மொத்த ப்ராசஸும், அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் கண்ட்ரோலா ப்ராசஸ் பண்ணி அதை அப்படியே அவுட்புட்டா கொடுக்கறது. இது எல்லாமே கரெக்டா நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சிஸ்டம் அனலைசர்னு சொல்லுவாங்க. Not bad. You have subject Shiva, but poor at communication. நீ foreign client கிட்ட ஒர்க் பண்றப்ப இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். இத பாரு சிவா, I'll give you 15 days time. Improve your skills and come back. சின்ன வயசுல இருந்தே வராத இங்கிலீஷ் இப்ப மட்டும் வந்துட போதா என்ன? What? ஒன்றும் இல்லைங்க. சிவா, மேம், அன்னைக்கு நைட் பப்ல ஆக்சிடென்ட்டா உன்னை மறந்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் மேடம். ஆனா நீங்க அதை மறக்கல. அந்த விஷயத்தை இன்னும் நீ மறக்கலன்னா உன் ஜாப் விஷயத்தை நீ மறக்க வேண்டியதா இருக்கும். ஞாபகம் இருக்கல்ல? 15 days time. Keep practicing.
இந்த 15 நாளும் ஐயப்பனை கும்பிடுற மாதிரி இங்கிலீஷும் நம்ம கும்பிடணும். கும்பிடுறோம் இல்ல, கும்பிட்டே ஆகணும்.